நம்ம சில தனி நபர்களுடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அந்திரேயாவை தியானிச்சோம், பழைய பாட்டிலிருந்து எலிசாவை தியானிச்சோம். அந்த வரிசையில இன்னைக்கு புதிய பாட்டில் இருந்து பர்னபா அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பர்னபாவை குறித்து நம்ம அப்போஸ்தலர்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த பர்னபாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பர்னபாவுடைய பின்னணியை நம்ம வாசிக்கணும், தெரிந்து கொள்ளணும்னா அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 36வது வசனங்களை வாசிக்கும் போது அவருடைய பின்னணியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாசிக்க சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்ற அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயருள்ள யோசே என்பவன் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க பர்னபாவை குறித்து இங்கதான் முதல்ல நம்ம வாசிக்கிறோம். இங்க வேதம் சொல்றது அவர் சீப்புரு தீவை சேர்ந்த ஒரு மனுஷன், சீப்புரு தீவா. ரெண்டாவது வாசிக்கிறோம் அவர் லேவி கோத்திரம் தான். அப்படின்னா இஸ்ரவேலர் பூர்வ மத அடிப்படையில் யூதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். அவருடைய இயற்பெயர் யோசே, ஆங்கிலத்திலே ஜோசப் அப்படின்னு போட்டிருக்கு. அது யோசேப்பு அப்படின்னு தமிழ் சொன்னாங்க. யோசே அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அப்போஸ்தலர்கள் அவருக்கு ஒரு மறுபெயர் வச்சாங்க, ஆறுதலின் மகன் அப்படின்னு அர்த்தம் கொள்ளுங்க பர்னபா அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் யோசே, அவருக்கு அப்போஸ்தலர் வச்ச பேர் என்னன்னா பர்னபா அப்படின்னு. பர்னபா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவர் அநேகருக்கு ஆறுதலாக இருந்தார். அப்போஸ்தலர்களே அவர் ஆறுதலின் மகன் சொல்றாங்க. ஆண்டவர் கூட இருந்த தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் இவருக்கு ஆறுதலின் மகன் பேர் வச்சாங்க. அந்த அளவுக்கு இவர் அநேகருக்கு விசுவாச மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆறுதல் கொடுக்கிற மனுஷனாக இருந்தாங்க. இன்னைக்கு அவர் பேர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு கொஞ்சம் யோசிப்பாரு. நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கமா, தேர்தலா இருக்கமா, அல்லது நம்ம பேரை கேட்டாலே கொஞ்சம் பேர் பயந்து ஓடுறாங்களா கொஞ்சம் யோசிப்பாங்க. சில பேர் வந்தாலே சண்டை தான், சில பேர் பேசினாலே வேதனை உண்டாயிரும், சில பேர் வந்தாலே குழப்பம் தான் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஆனா இது பர்னபா அப்படி இல்லை. இவர் எங்க போறாரோ அங்கெல்லாம் ஆறுதலை கொடுக்கிற மனுஷனா இருந்தார். இதுல என்ன ஒரு விசேஷம்னா அப்போஸ்தலர்களே இவரால ஆறுதல் வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆறுதல் செய்தவராக இந்த பர்னபா இருந்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பர்னபாவை பின்பற்ற விரும்பினால், பர்னபாவை போல மாற விரும்பினால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையினாலே, நம்முடைய பேச்சினாலே, செய்தினாலே, நடத்தினாலே மற்றவர்களுக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும். கொஞ்சம் பேர் எப்படி இருக்கோம், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வெந்த பொண்ணுல வேலை காய்ச்சல் மாதிரி இருக்கியா அப்படிமா. ஏற்கனவே நமக்கு நொந்து போயிருக்கோம், வேலையோடு இருக்கோம், அதுல போய் திரும்ப என்ன செய்யறது, வேலை காய்ச்சல் வேலை போய் கத்தி வச்சு கொடுத்தா எப்படி இருக்கோம். அந்த மாதிரி பல நேரங்கள் நம்முடைய பேச்சும் செய்கையும் நம்முடைய நடத்தைகளும் இருக்கிறது. அதை நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். பர்னபாவை யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் நாம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். சரியா? சரி, அடுத்து இவரை பற்றி வாசிக்கலாம். இவரை பற்றி இங்க வாசிக்கணும்னா முதலாவது இது எருசலேமிலே சபை தோன்றியதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் மனுஷரோடு முகமுகமாய் பேசினார். மனிதர்கள் ஆண்டவரை நேரடியாக சந்திச்சாங்க. ஆதாமும் ஏவாளோடு ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே நேரடியாக உலாவினார். அவர் பாவம் செய்த பின்பு தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் துரத்தப்படுறாங்க. அதன் பின்பு கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவரை ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா பலிபீடத்தை அவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். பலிபீடத்தை கட்டி அங்கே ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அதன் பின்பு அது வனாந்தரத்திலே பயணித்த போது ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு பின்பு எருசலேமிலே ஆலயம் கட்டப்பட்டு ஆலயத்திலே தேவனை அனுஷ்டித்தார்கள். அது முதல் ஆலயம், இரண்டாவது ஆலயம், 2 விதமான ஆலயங்கள் அங்கே இருக்குது. அங்கே ஆண்டவரை தெரிந்து கொண்டாங்க. ஆலயத்தில் பலி செலுத்துவாங்க. முறைமையின்படி அங்கே ஆராதனை நடைபெற்றது. ஆனால் சிதறியிருக்கிறவர்கள் மற்ற இடத்தில் இருக்கிற
ஆலயம் இருந்தது, 2வது ஆலயம் இருந்தது, ஜெபாலயமும் இருந்தது. இந்த ரெண்டுலையுமே ஆண்டவர் கலந்து கொண்டதை நம்ம பார்க்கணும். இதன் பின்பு புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே முதலாவது சபை உருவாயிற்று. விசுவாசிகள் கூடி வந்தாங்க. இப்ப ஆலய வழிபாடு முக்கியம் இல்லை, ஜெப ஆலயம் யூதர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அது தேவனை பின்பற்றின பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை பின்பற்றின பிள்ளைகள் சபையிலே கூடி வந்தார்கள். அந்த நாட்களிலே சபை வீடுகளிலே கூடி வந்தது. 120 பேர் இருந்தாங்க அப்படின்னு வாசம் ஆரம்பத்துல வீடுகளில் கூடி வந்தாங்க. அது அடுத்து வாசம்னா 3000 பேர் கூடி வந்தாங்க. அதன் பின்பு 5000 பேர் கூடி வந்தாங்க. இவங்கெல்லாம் வீட்டில் கூடி வந்தாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரே இடத்துல கூடி வர்றது கஷ்டம். 10 இடங்களை கொடுத்தார்கள். அது பின்னாட்கள் தான் கட்டடங்கள் உருவாகுது. கூடி ஆராதிப்பதற்கு கட்டடங்கள் உருவாச்சு. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சபையானது வளர்ந்து கொண்டே இருந்தது. இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்தாங்க. சரியா, 120 பேர் கூடி வந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 15 வசனத்துல. 2ஆம் அதிகாரத்துல போகும்போது அங்க 3000 பேர் கூடி வந்தாங்கன்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து நீங்க 4ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 5000 பேர் கூடி வந்தாங்கன்னு போடுறோம். ஆனா இது 1லிருந்து 4ஆம் அதிகாரத்துக்குள்ள 120 பேராயிரம் இன்னும் சொல்ல போனா 12 அப்போஸ்தலர் இருந்தார்கள். அவங்க 120 சீசர்களாய் மாறினார்கள். அவங்க இப்ப 4000 பேரா மாறி இருக்காங்க. ஆனா இது எவ்வளவு காலகட்டத்தில் நடந்துச்சு நமக்கு தெரியல. எவ்வளவு வருஷங்களோ மாசங்கள் ஆச்சு நமக்கு தெரியாது. இல்லையா, வருஷ கிரமமாய் அது எழுதப்பட்டிருந்தாலும் கால அளவு அங்க சொல்லப்படல. சோ இந்த 4000 பேர் 5000 பேர் அங்க கூடின அந்த காலகட்டங்கள்ல இந்த பர்னபாவும் சபைக்கு வருகிறார். ஆனா எப்ப சபைக்கு வந்தா அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியல. வேத வசனத்துல அதுக்கான ஆதாரம் இல்லை. இது பர்னபா அப்படிங்கிற பேரு எபிரேய பெயர். பர்னபா அப்படின்னா அது வந்து எபிரேய பெயர். ஆகவே ஒரு எபிரேயன், ஒரு இஸ்ரவேலன், அடுத்து ஒரு யூதன். சரியா, வேத வாசிக்கிற ஒரு லேடி கோத்திரத்தை சேர்ந்தவர். அதனால எபிரேய பெயர் வச்சிருக்கிறார். அப்ப அவருக்கு பழைய ஏற்பாடு தெரியும், பழைய ஏற்பாட்டு முறைமைகளை அவர் தெரிந்திருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ரட்சகராக அவர் எப்ப ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பைபிளில் சொல்லப்படாவிட்டாலும் இந்த காலகட்டத்தில் தான் அவர் சபைக்குள்ள வந்தார் என்பது நம்மளால சொல்ல முடியும். ஆனால் எப்ப வந்தாருன்னு தெளிவாக நம்மளால சொல்ல முடியல. இது அதை குறித்த முதலாவது காரியம். அடுத்து இவரை குறித்து எப்படி பைபிள்ல இவரை குறித்த முதலாவது அனுபவத்தை எங்க வாசிக்கிறோம்னா, இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31லிருந்து 37 வரைக்கும் வாசிக்கும் போது, நீங்க வீட்டில் வாசிக்கணும், நேரம் இல்லாத வீட்டில் வாசிக்கிட்டு அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதபடியில வைக்கிறாங்க. பொதுவாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு காலம். அது சரியா தப்பானது வேற விஷயம். சோ அந்த காலகட்டத்தில் தான் இவரை குறித்து முதலாவதாக வாசிக்கிறோம். 36, 37 வசனங்களை வாசிங்க. இங்கே நம்ம வாசிக்கிறோம். இவர் என்ன செஞ்சாரா? 36 முதல்ல நம்ம பார்த்துட்டோம். அவர் யாரு, எந்த ஊருக்காரு, அவர் பின்னாடி இந்த குறித்து வாசிக்கிறோம். 37 வாசிக்கிறோம். தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் பெற்று அப்படின்னு போடல, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப பர்னபா இந்த அறிவுலாம் ஆகும்போது முதலாவது வேதம் அதை குறித்து என்ன சொல்றதுன்னா, அவர் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த காணிக்கை எப்படி கொண்டு வந்தாருன்னா, தன்னுடைய நிலத்தை ஒன்று விட்டு அந்த காணிக்கையை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சார் அப்படின்னு. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது சரியாக நம்ம தியானிக்கணும், வேத வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு வசனம் சொல்லி இருக்கிறதுக்காக அப்படியே நம்ம பின்பற்ற நினைக்கக்கூடாது. அது இணை வசனம் என்ன, எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது, அது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு. இதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதை படிச்சுட்டு அவன் நிலத்தை வித்துட்டு வந்தா
கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், நிறைய தேவை இருக்கு. எதையெல்லாம் விற்க முடியுமோ அதெல்லாம் விற்று கொண்டு வந்துருங்க. நமக்கு பரலோகத்துல தான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். இந்த பூலோகத்துல நமக்கு சொத்து தேவையில்லை, அதனால எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் படி சரியானதே இல்லை. இது வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளும். சில பேர் இதுக்கு உதாரணமா சொல்றது, இது தொடர்ந்து இருக்கிற அனனியா சப்ரா சம்பவத்தை சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் பாருங்க முழுசா வந்து கொடுக்கல, அதான் அவங்க கர்த்தரை அடிச்சிட்டாரு அப்படின்னு. அவங்க முழுசா கொடுக்காததுனால அவங்க அடிக்கப்படல, பொய் சொன்னதுனாலதான் அவங்க செத்தாங்க. வசனத்தை சரியா புரிந்து கொள்ளும். இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு வந்து அப்படியே அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்காதனால அவங்க சாகல, அப்போஸ்தலரை ஏமாற்றினபடினாலே பொய் சொன்னதுனால அவங்க செத்தாங்கன்னு பைபிள்ல போட்டுருக்கு. வசனத்தை சரியா கவனிக்கணும். அப்ப நம்ம எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடணும், வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னா நீங்க எப்படி சாப்பிடுறது? ஒரு கடன் வாங்கி தான் சாப்பிடணும். ஒரு தேவைக்கு பணம் தேவைப்படும் போது நம்மகிட்ட பணம் இல்லாம போயிடும். அதனால மிஞ்சினவர்களாக பைபிளை சமராய் புரிந்து கொண்டவங்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும், கர்த்தர் தசமங்களை கொடுக்கணும், காணிக்கைகளை கொடுக்கணும், பலவிதமான உதவிகளை நம்ம ஊழியர்களுக்கு செய்யணும். வேதத்துல வாசிக்கணும். சில பேர் கஷ்டத்துல கொடுத்தாங்க, பிராணிக்கு வச்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் சரியானதுதான். ஒருபோதும் கடன் வாங்கி கொடுக்க கூடாது. இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு வந்து நிற்க கூடாது. புரிந்து கொள்ளுங்க. வீடு வாசலை வித்து வந்து நான் காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வாடகை வீட்டுக்கு தான் போகணும். புரிந்து கொள்ளுங்க. நகையை வித்தீங்கன்னா திருப்பி வாங்க முடியும், ஆனால் இடங்களை வித்தீங்கன்னா திருப்பி வாங்க முடியாது. புரிந்து கொள்ளுங்க. இந்த விற்கணும்னு சொல்றது முதல்ல சரியான ஆவியே கிடையாது. பெற்றவங்க சம்பாதிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆஸ்தி வந்து பெற்றோர் வச்சுட்டு போற ஒரு ஆசீர்வாதம். ஆனா உடனே என்னது, அம்மா அப்பா வாங்கி வித்துரு, தாத்தாமார் பாட்டிமார் சம்பாதிச்சா வித்துரு எதுக்கு? திங்கிறது, அழிக்கிறதுங்கிறது சாத்தானுடைய குணம். திருடவும் கொல்லவும். அப்ப அழிக்கிறது யாரோட குணம்? உயிர் அழிக்கிறது மட்டும் இல்ல, சொத்துக்கள் அழிக்கிறது, பணத்தை அழிக்கிறது, வீடு வாசல் அழிக்கிறது, இப்புறம் யாருடைய குணம்? விற்கிறதுங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். சாத்தாங்க கிரி செய்யறான்னு அர்த்தம். இது கொஞ்சம் பேர் தொழில் செய்யறவங்க இருக்காங்க. அவங்க தொழிலே என்னதுதான் வாங்கி விற்பாங்க. அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது தொழில், வாங்குவாங்க விற்பாங்க. அது அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்காக வாங்கினது இல்லை. ஆனால் நம்முடைய பெற்றோரோ முற்பிதாக்களோ அது நம்மளோ சம்பாதிச்சு நமக்கென்று வாங்கினதை அது ஆசீர்வாதம் என்பதும் தேவனுடைய கருத்து புரிந்து கொண்டு விற்காம இருக்க பழகும். கத்துட்டு வார்த்தை புரியுதா? அது எங்க பூர்வீக சொத்து, எங்க ஊர்ல கிடக்கு, அதனால வித்துறேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், இன்னைக்கு தேவைப்படுது, அதனால உடனே விற்கிறேன். விற்கிறது ரொம்ப லேசு, வாங்குறது கஷ்டம். அந்த நாட்கள்ல ஒரு தவறான பழக்கம் இருக்கு. என்ன தவறான பழக்கம்? ஆண்டவர் பறக்கும் போது தூதர்கள் சொன்னாங்க, இவர் எப்படி போறாரோ அப்படியே வருவார் அப்படின்னு. அப்படின்னு உடனே இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு போயிட்டு அரிசிக்கிற நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு. அதனால இருக்கிறதெல்லாம் வித்துருவோம். நமக்கு எதுக்கு வேலை செய்யாம உட்காந்து சாப்பிடுவோம். ஆண்டவர் வந்துருவாரு, எந்த வேலைக்கு போறதில்லை, எதையும் சம்பாதிக்கிறது இல்லை, உட்காந்து சாப்பிடுறதுக்காக எல்லாத்தையும் வித்தாங்க. அதான் பவுல் பார்த்தாரு, இது சுத்த முட்டாளா இருப்பாங்க போலயே. ஆவியை பெற்றிருக்கிறேங்கிறா, அபிஷேகம் பெற்றிருக்கிறா, வரங்களை பெற்றிருக்கிறேங்கிறா, வசனம் தெரியுங்கிறா, ஆனா உள்ளதெல்லாம் வித்து சாப்பிட்டு இருக்கானே, அப்ப நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க இவங்க அப்படின்னா பவுல் வந்து சொல்றாரு, ஒரு நேரம் செய்ய மனது இல்லாதுன்னா சாப்பிடவும் கூடாதுன்னு பவுல் சொன்னார். அப்ப இங்கே சொல்லப்பட்டது அன்னைக்கு நடந்த சம்பவத்தை எதிர்க்கிற ஒழிய நம்மளும் எல்லாத்தையும் வித்துட்டு வரணும்னு சொல்லல. புரிந்து வரும், வசனத்தை சரியா புரிந்து வரும். சரி, பர்னபா என்ன செய்யறா, எல்லாத்தையும் வித்துட்டு வந்தாங்க போடல. எதை தர அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு, அதுல ஒரு நிலத்தை வித்துட்டு வந்தார். ஏன் வித்தார், எதுக்கு வித்தார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த வித்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சார். கொடுக்கும்போது எப்படி அவர் கொடுக்குறாருன்னு பாருங்க.
காசை கொண்டு வந்து என்ன செஞ்சா, அந்த நாட்களில் எப்படி காணிக்கை கொடுப்பாங்கன்னா, தேவ ஆலயத்தில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல சுருக்கு பை பார்த்துருக்கீங்களா? அம்மா மகன் வச்சுருப்பாங்க. இப்போ பள்ளிக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த கடையெல்லாம் சுருக்கு பை தொங்குது. இல்லை முந்தி 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்தது, இப்போ 200 ரூபா 300 ரூபா சுருக்கு பை. அதை ஃபேஷன் ஆனாலும் இந்த பிள்ளைங்க வச்சுட்டு தெரியுது. சுருக்கு பை இப்போ பேர் சுருக்கு பை தானே, வேற வேற சுருக்கு பை தான். சரி, அதுல அந்த நாட்கள்ல அந்த நாணயங்களை போடுவாங்க. நாணயங்களை காணிக்கை போடுற நாணயத்தை கொண்டு வந்து அந்த காணிக்கை போடுறவன் முன்னாடி அப்படியே ஆடிக்கிட்டே வருவான். அப்ப காணிக்கை நாணயத்தை போட்டு ஆடிட்டு வந்தா எப்படி இருப்பான்? சத்தம் சலசலசலம் சவுண்டியா முன்னாடி வந்து எக்கால ஊதிட்டு வருவான், கொட்டடிச்சுட்டு வருவாங்க. எதுக்கு? காணிக்கை போட வரும்போது அவ சொல்லிட்டே வருவாங்க, இந்த ரவி வர்றா, இவர் வர்றா, காணிக்கை போட போறா அப்படின்னு. அவன் வந்து காணிக்கைப்படி பக்கத்துல வந்து சுருக்கு பையை திறந்து அப்படி ஒவ்வொரு காசா எடுத்து போடுவோம். எல்லாருக்கும் தெரியுமா? நான் அவரை போட்டிருக்கேன், போடுவோம். இதுதான் ஆண்டவரும் பார்த்தேன். இது அன்னைக்கு முறை. ஆனா 7 விதவை என்ன செஞ்சாங்களா? யாருக்கும் தெரியாம மெதுவா அவருக்கு 2 காசு வச்சு சொல்லிட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னா, அந்த பணக்காரன் இல்ல, ஐஸ்வர்யவான் இல்ல, இந்த 7 விதவையே அதிகம் போட்டாங்க. ஏன் தெரியுமா? இவன் வந்து ஆண்டவர் பார்க்கிறது என்னன்னா, வீட்டுல என்ன வச்சிருக்கோம், இப்ப என்ன போடுறோம். ஆண்டவர் அப்படி பார்க்கிறாரு. எவ்வளவு போட்டோங்கிறத பார்க்கல, எவ்வளவுல இருந்து எவ்வளவு போட்டிருக்கோம், அவன் நமக்கு எவ்வளவு கொடுத்தாரு, நம்ம எவ்வளவு ஆண்டவர் திருப்பி கொடுத்தோம், இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். 7 விதவை ஒண்ணுமே இல்ல, கஷ்டப்பட்டு அவன் வீட்டுல போட்டுருச்சு. ஆனா ஐஸ்வர்யவான் நிறைய வச்சிருக்கான், அவனுக்கு கொடுக்கிறது இது வந்து லேசான காரணம். அதான் கர்த்தர் 7 விதவையை அங்கீகரித்து அவளை பெருமையா பேசுறார். இவன் அந்த பர்ணபாவை என்ன செய்யறாருன்னா, இவர் கொண்டு வந்தா அந்த நாட்கள்ல எக்கால ஊதி தாழ்த்தப்பட்ட அடிச்சு கொண்டு வந்து காணிக்க போற நாட்கள்ல இந்த பர்ணபா என்ன செஞ்சாரா? யாருக்கும் தெரியாம வந்து யார் கால வைக்கிறாரு? அப்போஸ்தலருடைய பாதபடிகள்ல வச்சார். அந்த நாட்கள்ல ஐயமார்கள் பொதுவா சிப்பா போடுவாங்க. அதுக்கு ஒரு ரீசன் அவங்க சொல்றது என்னன்னா, அது பாக்கெட் வந்து கீழே சைடுல மேல வைக்க மாட்டாங்க சிப்பா. ஏன்னா பணத்தை இருதயத்துக்கு நேரம் வைக்கக்கூடாது, பணத்தை வந்து உயர்த்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழே சிப்பாக்குள்ள வச்சுக்குவாங்க. இடுப்பு கீழே தான் கிடக்கும் அப்படின்னு. நீங்க நம்ம பாக்கெட்ல மட்டும்தான் வைக்கலாம், இதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. பணத்தை வச்சிருக்கோம், அவ்வளவு பணம்னா அவ்வளவு நமக்கு ஆசை. ஆனா பேசினா தலையில் கொட்டப்படும். இவரு மேலே சாமி முடிச்சா நேரம் உட்காரு. ஏன் வெயில உட்காந்துக்கிட்ட அன்னைக்கு உட்காரு, இவர் இடம் கிடக்கல இதுவா செடி வச்சுங்க, இதுக்கு வெயில கிடக்க காய்ச்சல் கொண்டு போயிருக்கலாம். சரி, வீட்டில் உட்காந்து இடமா இல்லை. அப்போ இதுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கவனிச்சோம்னா, அவர் பணிவாய் கொண்டு வந்து கொடுத்தார். வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம வலது கை செய்யறது அது காணிக்கையா இருந்தாலும் இருந்தால், ஏழைகளுக்கு செய்யறதா இருந்தாலும் இருந்தால், நாம செய்வது மற்றவர்களுக்கு தெரியாது. நம்முடைய பிபிஎஸ்க்காக ஒரு சகோதரர், ஒரு ஐயா பிபிஎஸ்க்கு காணிக்கை அனுப்புனார். அப்ப அவர் சொன்னார், நான் போன மாசமே கொடுத்துருன்னு பாசம், ஆனா அவங்க கூட ஆட்களே நின்றுட்டு இருந்தாங்க, யாருக்கும் தெரியாம கொடுத்து வாய்ப்பே இல்லை, அதனால வீட்டுக்கு போயிட்டேன், அதனால இப்ப அக்கௌண்ட்ல போட்டு விட்டேன். யோசிச்சு பாருங்க, நம்ம கொடுத்து என்ன செய்யக்கூடாதா? யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. நம்ம கொடுக்கறது கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளை ஆசைப்படுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பெருமைக்கு நம்ம கொடுத்தோம்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு ஆசையாக இருக்கு. ஜபம் எப்படியா இருந்தா இருக்கும். சரி, அது அப்போ இவரை குறித்து வாசிக்கும் போது தனக்கு உண்டாயிருந்த அடுத்தவன் நடத்துறது இல்லை, தனக்கு இருந்த இடத்தை விட்டு வார்த்தையில கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிச்சு அதை வந்து இத்தனை ஊழியத்தை தாங்குறேன். அப்படிதானே நான் பொதுவாக சொல்றது ஒன்று. வட இந்திய ஊழியங்கள்ல வளர்ச்சியே இல்லாததுக்கு மூல காரணம் என்னன்னா, நம்ம ஊருக்காரங்க தான்.
நம்ம சுத்தி இருக்கிறோம். இங்க ஏமாத்தி திருடித்தனம் பண்ணி நம்ம சம்பாதிச்சு போறோம். எங்க இருக்கிறோம்? வட இந்தியாவில் ஊழியத்துக்கு ஒரு விளங்க நாய் வித்த காசு காணிக்கப்பட்டிக்கு வரக்கூடாதுன்னு பைபிள் போட்டு, நாய் வித்த காசு வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் அது நமக்கு கர்த்தர் அதை பார்க்கிறார். சரி, அப்ப இவர் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அப்போஸ்தலரை பாதுகாக்க வைத்தார். ஓகே. இரண்டாவது காரியம், இந்த பரலோக குறித்து நம்ம வாசிக்கிறோம். புதிதாய் ஆண்டவருக்குள்ள வந்த பவுலுக்கு இவர் ஒரு ஆறுதலாய் இருந்தார். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரைக்கும் இருக்குது. வாசிக்கிறேன். பவுலுடைய பழைய வாழ்க்கையை அறிந்தவர்கள் பவுல் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாருன்னோ அவருக்கு ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்றது ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை. அதுல அப்போஸ்தலர்கள் இவர் அங்கீகரிக்கிறது யோசிக்கிறார். எந்த நேரத்துல தான் இந்த பர்னபா பவுலை சந்திக்கிறார், அவரோடு பேசுகிறார், அவருடைய ஊழியங்களை பற்றி கேள்விப்படுகிறார், அவரை என்கரேஜ் பண்ணி, அவரை ஆறுதல்படுத்தி, அவரை தேர்தல்படுத்தி, உற்சாகப்படுத்தி அவருடைய அப்போஸ்தலர்களை வந்து அறிமுகப்படுத்துகிறார். புதிய நபர்களை தேற்றி ஆற்றி சேர்த்து வளர்த்தெடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஒரு லட்சம் மாத்திரம் இல்லாம பழைய மூத்த அப்போஸ்தலர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தினார். எத்தனை பேர் கர்த்தர் புரியுது? ஆறுதலின் மகன் முதலாவது யாருக்கு ஆறுதல் செய்யறாங்க? பவுலடியாருக்கு ஆறுதல் செய்கிறார். இங்கே சவுல்னு போட்டுக்கிட்டு பவுலும் சவுலும் ஒன்றுதான். சவுல் அப்படிங்கிற அந்த வார்த்தை எபிரேய பெயரு, பவுல் அப்படிங்கிறது கிரேக்க பெயர். மொழி தான் வித்தியாசம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பவுல் நாமும் சவுல் நாமும் சின்னவன் அர்த்தம். அதான் நம்முடைய கத்தோலிக்க சகோதரர் சின்னப்பர் அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க, சின்னவன் அப்படின்னு. சில நேரத்தில் ஜோம் பண்ணுவோம், சவுலை பவுலாய் மாற்றின ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் பைபிள் அது எங்கேயுமே அப்படி போனது. சவுலை பவுலா மாற்றினாலும் எங்கேயுமே கிடையாது. சவுலும் பவுலும் ஒரே தான், வேற வேற மொழி. எப்படி தாவீதுங்கிறது தமிழோ, டேவிட்ங்கிறது இங்கிலீஷோ, அந்த மாதிரி தான் எங்களுடைய இங்கே பேர் மாற்றம் ஒன்றுமே நடக்கும். சரியா? அது தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த சவுல் இப்போ ஊழியத்தில் இருக்கிறார். ஆனால் இவரை மற்றவர்கள் அங்கீகரிக்கவில்லை, பயப்படுறாங்க, அவர் சேர்த்து கொள்ளலை. ஆனால் இந்த பர்னபா அவரோடு கூட சேர்ந்து கொண்டு அவரோட சேர்ந்து அவரை ஆறுதல்படுத்தி தேர்தல்படுத்தி அவர்களை அப்போஸ்தலருக்கு அறிமுகப்படுத்துகிறத நம்ம எங்க பார்க்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பர்னபா போல மாறணும்னா மற்றவர்களை ஆண்டவருக்கு நடத்துறதும் ஆண்டவருக்குள்ள வந்த இளம் விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறதும் அவர்களை கிறிஸ்துவுல வளர்வதற்கு நம்ம காரணமாக இருந்து மூத்த விசுவாசிகளோட சபையோட அவங்களை ஐக்கியப்படுத்துறதுலையும் நாம தீவிரமாக இருக்க வேண்டும். பரவாய் போல மாறணும் அப்படின்னா நாம மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், புதிதாக இருந்தவர்களை உபசரிக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படின்னு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி அந்நியரை உபசரிக்கும் போது சில பேர் தேவதூதருக்கு உபசரணம் பண்ணிருக்காங்கன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். 3 பேர் வந்தாங்க, ஆபிரகாம் கிட்ட வந்தாங்க. ஆபிரகாம் இருங்க சமைச்சு போடுறேங்கிறார். வந்தாலும் யாரு? தேவகுமாரனே வர்றாரு. யாக்கோபுக்கு ஆத்மீகர்களே, யாக்கோபு ஆண்டவரோட போறார். நீ என்ன ஆசீர்வாதத்தாலேயே ஒன்று விட மாட்டேன். நீ பைபிள் நிறைய படிக்கலாம், அறிந்தும் அறியாமலும் நம்ம அந்நியரை உபசரிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஆண்டவரையும் ஆண்டோடைய பிள்ளைகளையும் தூதர்களையும் உபசரிக்கலாம் மாற்றும். அப்ப இன்னைக்கு அந்த சுபாவம் நமக்கு தேவை. பர்னபா அவரை சேர்த்து கொண்டு அவரை அன்றைக்கு தைரியமாக சேர்த்து கொண்டு அவரை உற்சாகப்படுத்தி ஊழியத்திலே அவர் வளர்வதற்கு இந்த பர்னபா மூல காரணமாக இருக்கிறார். அடுத்து பார்த்தோம்னா இந்த நாட்களில்
வரும்போது விசுவாச மக்கள் சிதறுண்டு போறாங்க. பல இடங்களிலே அவங்க சிதறி போனாங்க. இஸ்ரவேலில் இருந்தவர்கள், குறிப்பாக எருசலேமில் இருந்த சபையார் உபத்திரவத்துக்கு நிமித்தமாய் சிதறுண்டு பல இடங்களுக்கு போறாங்க. அப்படி போனவங்க எங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு பார்த்தா, பெனிக்கே நாடு, சீப்ரு தேர்வு, அந்தியோகியா இது சுற்றி திரிஞ்சாங்கன்னு போடுது. இப்படி சுவிசேஷம் போய் அந்த சுவிசேஷம் இப்ப அந்தியோகியா பட்டணத்துக்கு வருது. எருசலேமில் செஞ்சு போறாங்க, சீப்ருத்துக்கு போகுது, சீப்ருத்துல இருக்கிறவங்க இப்ப அந்தியோகியா வர்றாங்க. இப்ப அந்தியோகியாவிலே அங்க ஒரு சிறிய சபை உருவாகும். இந்த செய்தி அப்போஸ்தலருக்கு போகுது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் அங்க வேற இருக்காங்க. இப்ப அவர்களை ஆண்டுக்குள்ள நடத்துவதற்கு ஒரு பாஸ்டர் தேவை, ஊழியக்காரருக்கு தேவைன்னு சொல்லி அப்போஸ்தலருக்கு செய்தி வந்த உடனே அப்போஸ்தலர்கள் பர்னபாவை கூப்பிடுறாங்க. பர்னபாஸ், நீங்க போய் அந்த சபையை கவனிங்க, அந்தியோகியா சபையை நீங்க போய் கவனித்து நடத்துங்கன்னு சொல்றாங்க. யாருக்கு சொன்னாங்க? பர்னபாவோட சொன்னாங்க. பர்னபா எந்த ஊருக்கார? சீப்ரு தீவா. இப்ப அந்தியோகியாவுக்கான சபையை உருவாக்குனவங்க யாரு? சபை யார் உருவாக்குனா? வாசிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்ப அந்தியோகியாவிலே சபை உருவாக காரணமா இருந்தவங்க யாரு? சீப்ரு தீவா. இப்ப பர்னபா எந்த ஊருக்காரு? செய்தி அப்போஸ்தலருக்கு போகுது. அந்தியோகியாவில போய் சீப்ரு தீவால போய் சபையை உருவாக்கிட்டாங்க. ஒரு பாஸ்டர் அனுப்புங்கன்னு ஒண்ணு, பர்னபா நீ போ அப்படின்னு. ஏன்? உங்க ஊருக்காரங்க தான் அங்க போய் சபையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க யாரு? உங்க சொந்தக்காரங்க, உங்க மொழி பேசுறவங்க, உங்க கலாச்சாரத்தில் உள்ளவங்க. நீ போய் சொன்னா உடனே புரியும். அத நீ போன்னு அனுப்புறாங்க. உன் சாதிக்காரன் சொல்லல, புரிந்து கொள்ளணும். சாதிக்காரன் ஊழியம் அப்படிங்கிறது இல்ல. கலாச்சாரங்கள், மொழிகள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எளிதாக இருக்கிறதுனால நீயே போன்னு அனுப்புறாங்க. வேற வார்த்தையில் சொன்னா, உன் சொந்தக்காரங்க இருக்காங்க, நீ போன்னு அனுப்புறாங்க. அப்ப இன்னைக்கு நம்மள யோசிச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எங்க போக சொல்லுவாரு? முதல்ல நம்ம சொந்தக்காரங்க தான் போக சொல்றாரு. நம்ம சொந்தக்காரங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, நம்ம சொந்த பந்தங்களுக்கு ஆண்டு குறித்து அறிவிப்பதற்கு இனி யாரோ ஒரு போதகர், இனி யாரோ ஒரு மிஷனரி, இனி யாரோ ஒரு அப்போஸ்தலர், இனி யாரோ ஒரு சுவிசேஷம் வரப்போறது இல்லை. பாதாளத்துல ஐஸ்வர்யவான் இருக்கிறார். இவர் ஆபிரகாம் வழியிலே அன்னைக்கு லாசர் இருக்கிறத பார்த்துட்டு, நான் இருக்கிற இடத்துக்கு என் சகோதரர் வந்துடக்கூடாது, அதனால லாசர் அனுப்பி சொல்ல சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்ல சொல்லுங்க அப்படின்னா படத்துல இருந்து என்ன சத்தம் வந்துச்சு? இங்க இருந்து யாரும் போக முடியாது. அங்கே யார் இருக்கிறா? மோசேக்களும் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க சுவிசேஷம் கேட்கணும்னா அப்ப யார் தான் சுவிசேஷம் சொல்லணும்? பூமியில இன்னைக்கு இருக்கிற நாம தான் சொல்லணும். அத்தனை வார்த்தை புரியுதா? கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவானவரும் சரி, யோவான் ஸ்நானகரும் சரி, முதல்ல எங்கதான் ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க? அவங்க சொந்த பகுதியிலே, சொந்த ஜனம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தையே துவக்குறாங்க. ஏன்னா அது எழுது அவங்களுக்கு முதல்ல சொல்லணும். நீங்க நமக்கு என்ன தோணுது? ஊழியம் சுவிசேஷம் சொல்றதுனால நம்மளை பத்தி ஒன்றும் தெரியாது, எங்கேயாவது போயிடும். ஏன்னா நம்ம வண்டவாளம் ஒன்று தெரியும். அதுல இந்தியா உலகத்தை எனக்கு தெரியாத இருக்குவாரு. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம எங்கதான் போனோம்? எங்கேயாவது இடத்துக்கு போயிடும். கலாச்சாரம் நடந்து ஊழியம் செய்வது தேவை. எங்க ஊழியங்கள் இல்லையோ அங்க நம்ம கலாச்சாரம் நடந்து நம்ம மிஷனரிகளை ஊழியர்கள் நம்ம அனுப்பணும், தேவை. ஆனா அதே நேரத்துல வேத முறைமை பார்த்தீங்கன்னா சொந்த ஜனங்களை ஒருபோது விட்டு விடக்கூடாது. எனக்கு இந்தியா முழுக்க எடுத்துட்டீங்கன்னா மிஷனரி தலைவர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க தான் அதிகம். ஆனா இங்கதான் ஏசுதான் எதுன்னு தெரியாது நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இன்னைக்கு இருக்கு. வட இந்தியாவில இருந்து பரவாயில்ல, நம்ம ஏரியாவில் எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. காரணம் என்ன? சொந்தங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம தவறிவிட்டோம். நீங்க பர்னபாவை அழைத்து மூத்த
அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர் அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க போங்க அப்படி. இந்த பர்னபா என்ன செய்யறாருன்னா கூட பவுலையும் சேர்த்து அழைச்சிட்டு. பவுல் யாரு? இளம் ஊழியக்காரர், இவர்தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார், இவர் தான் அவர் சந்திச்சு என்கரேஜ் பண்ணார், இவர் தான் அவர் அப்போஸ்தலருக்கு அறிமுகப்படுத்தினார். இப்ப அவரை இவர் கூட அழைச்சிட்டு போறாரு, என் கூட வாங்க அழைச்சிட்டு போறாரு. நீங்க பைபிளை வாசிக்கும் போது நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 10 இதுல நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் 2 பேரும் அனுப்பினாரு. வாசிக்கிறோம், ஊழியத்துக்கு அனுப்பும்போது எப்படி தான் அனுப்பினாரு? 2 பேரும் அனுப்பினார். ஏன் அப்படின்னா ஒருத்தர் வளர்ந்தவர், ஒருத்தர் வளர வேண்டியவர், ஒருத்தர் கற்றவர், ஒருத்தர் கற்றுக்கொள்ள வேண்டியவர். இவர் எப்படி பெயர் கட்டுறாரு, எப்படி வியாதி ஜோம் பண்றாரு, எப்படி ஆலோசனை கொடுக்குறாரு, எப்படி பிரசங்கம் பண்றாருன்னு கூட இருக்கிறவர் பார்த்து கற்றுக்கொள்வார். இவருக்கு பின்னால கூட போனவர் வளர்ந்து இவர் இன்னொரு புதாவை கூட்டு போய் அதை வளர்த்து விடுறாரு. இது இது வேற சொல்லி கொடுக்கிற ஒரு முறை. அதனால இந்த பர்னபா என்ன செய்யறாரு? எனக்கு தானே அழைப்பு, எனக்கு தானே சொந்தக்காரங்க, எனக்கு தானே அப்போஸ்தலர் போக சொன்னாங்கன்னு இது மட்டும் கையை வச்சுட்டு போகாம கூட யாரை வச்சு போனாரு? பவுலையும் வச்சு. அப்ப பவுலுடைய ஊழிய வளர்ச்சியிலே இந்த பர்னபா அக்கறை கொண்ட மனுஷனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாரையாவது வளர்த்து விடுறோமா? சக விசுவாசிகளே நம்ம ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, சபைக்கு வர்றதில்லை, ஊழியத்துக்கு வர்றதில்லை, நம்ம அவங்க உற்சாகப்படுத்துறோமா? யோசிப்பா. சில நேரங்களில் என்ன செய்யணும்? கிரிட்டிசைஸ் பண்ணணும். முன்னாள் 2 பாட்டு பாடுறாங்க, ஆராதனை நடத்துறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, பிரசங்கிட்டாங்க, பல காரியங்கள் நடக்குது. எனக்காக அவங்க போய் நல்லா பாடுனீங்க, நல்ல ஆராதனை நடத்துனீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க மியூசிக்கை மூலமா எங்களோட பேசினாரு, அல்லது ஜெபத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரு, நீங்க ஜோம் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு, தேவை சந்திக்கப்பட்டுச்சு, என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோம்? நடந்தாலே சொல்ல மாட்டோம். அப்புறம் பவுல மாதிரி பர்னபாவை மாதிரி எப்படி அடுத்தவர்களை வளர்த்து விடுறது? யோசிப்பாங்க. பர்னபா அப்படின்னாலே அவர் அடுத்தவர்களை வளர்த்து விடுகிற மனுஷன். தனக்கு சமமானங்களை அல்ல, இளமுறைய காரணம் தெரிந்து கொண்டு தன்னோட அழைச்சிட்டு போய் அவங்களை தூக்கி விடுவதே அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனாலதான் நம்ம ஆண்டவரும் கூட நம்ம வளர்ச்சியில அக்கறை உள்ளவராக இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளும் மற்றவங்களை வளர்த்து விடுங்க அக்கறை. நீங்கள் நானோ இப்படியே இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. நீங்கள் நானோ நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா நம்ம யாரு கூட இருக்கணும்? பர்னபாஸ் மாதிரி ஆளு கூட இருக்கணும். பர்னபா தூண்டி விடுகிறார், பர்னபா ஆறுதல் படுத்துகிறார், பர்னபா தேய்ச்சுகிறார், பர்னபா வளர்வதற்கு காரணமா இருக்கிறார். இன்னொரு கூட்டம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்றது. குற்றம் சொல்றதுக்கு வேற, தவறுகளை சுட்டி காட்டுறது வேணும். தவறுகளை கண்டிப்பாக சுட்டி காட்டணும். இதை தப்பு செய்யறாங்கன்னா நீங்க சரி தப்பு, இது ஆண்டு பிடிக்காது, வேதத்துக்கு முன்னாடி இதை சரிப்படுத்திக் கொள்பவர்கள் சொல்லணும். ஆனா குற்றஞ்சாட்டுறது வந்து சாத்தானுடைய படம். குற்றஞ்சாட்டுறது எதுக்குன்னா அவன் திருத்தணுங்கிறது இல்லை, அவன் கெட்ட காரணம் உண்டாக்குறதுக்கு, அவன் கேவலப்படுத்துறதுக்கு செய்யறது தான் குற்றஞ்சாட்டுறது. தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்த வைப்பது தேவனுடைய படம். குற்றஞ்சாட்டுவது என்பது பிசாசுடைய படம். அப்ப நம்ம எந்த நிலைமையில கூட யோசிக்கலாம். சரி, அப்போ இந்த பர்னபாவை போல நீங்கள் நானும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். புதிய ஆட்களை சந்திக்கணும், அவங்களை கத்திற்குள்ள வளர்ந்து நம்ம பிரயோஜனப்படணும், அவங்கள வளர்த்தெடுக்கணும், தேவ ராஜ்யத்திலே அவங்க சமமாய் நம்ம நடத்தி வரித்து வைக்கணும். இந்த பர்னபா இல்லை நான் பேதுருவை தான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லல, அது யோவானை கொண்டு போவேன்னு சொல்லல, அவளை மூத்த ஊழியக்காரங்க நாட்கள்ல. ஆனால் அப்போஸ்தலருக்கு முகவரியாக இருந்த, அது எல்லாருக்கும் பயன்படுத்தி கொண்டிருந்த சாதாரண இளம் விசுவாசியாக இருக்கிற இந்த மகளை தெரிந்து கொண்டு தன்னோட அழைச்சிட்டு போறார். ஏன்னா அவரை வளர்த்துடுவோம் இருக்கார். அப்படி நம்மளும் கூட இந்த சுபாவம் உள்ளவர்களாக மாறும். கிறிஸ்துக்குள்ளாக மற்றவர்களை வளர்த்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். தேவன் அதை நம்ம இடத்துல இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். பர்னபாவுடைய மற்ற குணாதிசயங்களை நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம்
பர்னபா ஒரு ஆறுதலின் மகன். அவர் பவுலை தெரிந்து கொண்டார், பவுலை வளர்வதற்கு காரணமாக இருந்தார், பவுலை ஊழியத்தில் வளர்த்தெடுப்பதற்கும் அவர் காரணமாய் மாறினார். நம்மளும் அதே விதமாய் ஒரு வாக்கிய வாட்சி அமைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மளையும் பயன்படுத்த முடியும். ஜோமனுமா எல்லா தேவசனத்தில் அப்படி இருந்திருக்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நீங்கள் நானும் பர்னபாக்களை மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் நானும் பவுல்களை உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் நானும் ஆறுதல் செய்யும் பிள்ளைகளாய் மாற வேண்டும் தேவனுடைய திட்டம். நீங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்குமா, தேர்தலா இருக்குமா? நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செய்கிற செய்கை, நம்மளுடைய நடத்தை, நம்முடைய பார்வை, இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தா நம்மை ஆராய்ச்சி பார்க்கலாம். கர்த்தருடைய கரத்துல விட்டு விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை ஒரு பங்கவாய் போல மாற்றுங்கப்பா. எங்களை ஆறுதலின் பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களால் அநேக ஆறுதல் அடையணும்பா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல ஆறுதலும் தேர்தலும் இல்லாதனால இன்னைக்கு அநேக குடிக்கு அடிமையா இருக்காங்க, கெட்ட பழக்கம் அடிமையா இருக்காங்க, அநேக தற்கொலை பண்ணி சாகுறாங்க. நீங்கள் நானும் அவருக்கு ஆறுதலா இருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொன்னோம்னா, கர்த்தர் உனக்கு நல்வாழ்வை காட்டுவான்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, நீங்க அநேக வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். அதை செய்வதற்கு நம்ம நியாயமா இருக்கமா அப்படின்னு அர்ப்பணம் செய்யலாம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாய் சொல்லுவோம்.